வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது இம்ரான் சார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போறோம். ஒரு 1/2 கிலோ வெஜிடபிள் வச்சு 1/4 கிலோ ரைஸ் வச்சு ஒரு 2 பேர் நல்லா திருப்தியா சாப்பிட்ற மாதிரி வெஜ் பிரியாணி தான் செய்ய போறோம். அங்க ஹோட்டல்ல செஞ்சது வேற மாதிரி செய்வேன். இங்க இன்னைக்கு செய்யறது வேற மாதிரி செய்ய போறேன். வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைல்ல செய்ய ஆரம்பிக்கலாம். வெஜ் பிரியாணிக்கு 75 ml ஆயில் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபேட் எதுவும் இருக்காது. அதனால 75 ml எடுத்துக்கலாம். அப்போ ரைஸ் நமக்கு உதிரியாக வரும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். சரிங்களா? இது கூடவே 2 பிரியாணி இலை, ஒரு ஸ்டாரு, ஒரு பெரிய ஏலக்காய், 5 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். ஏன்னா பிரியாணியில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி நல்லா ஃப்ளேவர் வரணும். மீட் இருந்தால் மீட் நல்லா ஃப்ளேவர் வரும். ஸோ மீட் இல்லைங்கிறதால இதில் இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் சேர்த்தா தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். 100 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நான் 1/4 கிலோ ரைஸுக்கு 100 கிராம் வெங்காயம் கரெக்டாக இருக்கும். மக்களே, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆக்கிக்கிங்க. இப்போ 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி புதினா ஒரு 4 விரல் அடங்குற மாதிரி எடுங்க. அதிகமாக சேர்த்தீங்கன்னா கொத்தமல்லி பிரியாணி ஆகிடும், கொத்தமல்லி புதினா பிரியாணி ஆகிடும். ஸோ 4 விரல் அடங்குற மாதிரி போதும். சரிங்களா? இதை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. தக்காளி 100 கிராம், பச்சை மிளகாவை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது, இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் லாஸ்ட் டைம் செஞ்ச பிரியாணியில் இந்த வெங்காயத்து கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே காய்கறியை சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து இப்போ வதக்க போகிறேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல், நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ கம்மியாக தான் செய்கிறோம், அதனால இந்த ஸ்டைல். சரிங்களா? கம்மியாக செஞ்சால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, அதிகமாக செஞ்சால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு கேரட்டு, கால் கிலோ பீன்ஸ், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிளோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குவோம். சரிங்களா? வெஜிடபிள் பச்சை வாசனை இருக்கக்கூடாது, நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி எப்படி கறி அதிகமாக இருக்குமோ அதனால அது மாதிரி தான் இதுலையும் வெஜிடபிள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மக்களே, 5 நிமிஷம் நல்லா வெஜிடபிள் வதக்கிட்டேன். பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இப்போ 5 கிராம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் நிறையா சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம காரம் அதிகமாக வேணாம், இது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிளகாய்த்தூள் மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு தயிர் 50 கிராம். சரிங்களா? 50 ml தயிர், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவும் கட்டி தயிர் ஊற்றுவேன், இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இதுவும் தயிர் தான், அது வந்து ரொம்ப கெட்டியாக கிடச்சிச்சு. இது ஒரு வேறு பிராண்டு, இதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது வந்து லெபனான்னு சொல்லுவாங்க இங்கே, அதான் இப்போ சேர்த்துருக்கேன். ஸோ 1/4 கிலோ தான், அவ்வளோ 2 டப்பா வாங்கி இது வேஸ்ட் பண்ணிட்டுன்னு இது வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ வெஜ் பிரியாணிக்கு இது சூப்பராக இருக்கும். சரிங்களா? மக்களே, ஒரு 3 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடுவோம். சரிங்களா? மக்களே, 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம்.
நான் வந்து தண்ணி வந்து 1க்கு 1.25 தான் சேர்ப்பேன். இப்போ வந்து 1க்கு 1.25 சேர்க்குறேன். 1/2 கிளாஸ் அதிகமாக சேர்க்குறேன். இந்த காய்கறி வந்து வேகணும், அதுக்காக 1/2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். சரிங்களா? 1க்கு 1.25 தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த 1/2 கிளாஸ் தண்ணி வந்து வெஜிடபிள் வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து வெஜிடபிள் வந்து ஃபஸ்ட்டே வெங்காயத்து கூட நான் பல்காக செய்யும்போது செய்கிற மாதிரி இருந்தால் அதுலேயே வெந்துடும். இது வந்து கொஞ்சமாக செய்கிறோம், அதனால இந்த ஸ்டைலு இதில் வேக வச்சுக்குவோம். பாத்திரத்தை மூடியிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிடும். காய்கறிலாம் சூப்பராக வெந்துடும். அப்படியே ரைஸை போட்டு தம் விட்டுற வேண்டியதான். சரிங்களா மக்களே? 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. வெஜிடபிள் வந்து ஒரு 60-70% நல்லா வெந்துருச்சு. இந்த ரைஸை சேர்த்து தம் விட்டுறோம் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம உப்பு புளிப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு ரைஸை சேர்த்துடலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கு. பாஸ்மதி ரைஸு சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ ரைஸு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன், அப்படி சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து பொறுமையாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக இருக்கு பாருங்க லெவலு. நல்லா பபுள்ஸ் வட்டும் தம் விட்டுடலாம். சரிங்களா மக்களே? நல்லா பபுள்ஸ் வந்து பாருங்க. இப்போ தம் விட்டுடலாம். 20 நிமிஷம் வரும். அவங்க கட்டுறோம் பாருங்க. சரிங்களா மக்களே? 20 நிமிஷம் ஆச்சு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நம்ம பிரியாணி அப்படியே பூத்து போயிருக்கு பாருங்க. ஃப்ளேவர் வேற லெவலுங்க. ஃப்ளேவர் அப்படி தாறுமாறா இருக்கு. அது கிளியரா இருக்கு பாருங்க பாத்திரம். தெரியுதுங்களா? அதனால தண்ணி இருக்கும்போது அதுக்காக தான் தம் விட சொல்றேன். தண்ணி இருக்கும்போது தம் விட்டின்னு வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மக்களே, இன்னைக்கு நம்ம செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி வேற லெவல் பாருங்க. உருளைக்கிழங்கு குழையாம, கேரட் குழையாம, பீன்ஸு வேற லெவல். சுட சுட பிரியாணில ரைத்தா போட்டு பிஸ்மில்லா. கறியே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நம்ம வீடியோவை பார்த்து சமைச்சு திருப்தியா சாப்பிடுங்க. உங்களுக்கு பிரியாணி, இப்படி ஒரு பிரியாணி நம்ம சாப்பிட்டதே இல்லாம ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.